ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைய உள்ள டாடா கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணப்பாக்கம் பகுதியில் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை அமைய உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளுக்காக வரும் 28ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தொழிற்சாலை அமைப்பதற்கு நிலங்களை கொடுத்து ஒத்துழைப்பு வழங்கி வரும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு வேலையில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கட்டுமானங்களை கட்ட சொல்லதான் பக்கத்துல இருக்கிற கூட இருக்கிற இதுவெல்லாம் நம்ம எல்லாரையும் அனுசரித்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் கட்டி முடிச்சிட்டு பேருக்கு வெளி மாநிலத்துல இருந்து இளைஞர்களை வந்து சேர்த்து விட்டுறாங்க. இங்க இருக்கிற பாத்தீங்கன்னாக்கா அவாய்ட் பண்ற மாதிரி போதுங்க. நான் ஒரே ஒரு கோரிக்கை தான், இங்க மக்கள் மனிதத்தில் இருக்கிற கோரிக்கை ஒண்ணுதான். நம்ம மக்களுக்கு, நம்ம இங்க சுத்தி வட்டாரத்தில் இளைஞர்களுக்கு முக்கிய முன்னுதாரணமா இருக்கணும். அதுதான் நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். அது போல பாத்தீங்கன்னாக்கா இந்த வெளியில இருந்து வரவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கூடாதுங்க. இங்க லோக்கல்ல படிச்ச இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லது அமைவாரு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.